வெல்கம் டு திரள். நம்ம சேனலில் ரெகுலராக ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு புது கான்செப்டாக 0 அயன் 0 ஹீட் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சாரியை ஹீட் பண்ணி அதை நல்லா அயன் பண்ணுறது மூலமாக வர ஃபோல்டிங்ஸ் அந்த சாரியில் அப்படியே ரிமைன் ஆகுது, அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், ஆனால் பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கான்செப்ட். இது ப்ரீ ப்ளீட்டிங்கை விட கொஞ்சம் எஃபெக்ட் அதிகம். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த அயன் பண்ணி ரொம்ப லைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் தெரியாது, ரொம்ப கண்ணா பின்னான்னு தூக்கிட்டும் இருக்காது. இது நம்ம பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணிடுவோம், பட் அயன் பண்ண மாட்டோம். இந்த சாரியை நான் எப்படி அயன் பண்ணாமல் ப்ளீட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ அத்தனை ப்ளீட்ஸ் எடுத்து சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். ப்ரீ ப்ளீட்டிங்கில் அயன் பண்ணும்போது இது ஸ்டிஃபாக நிற்கும், பட் அயன் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு ப்ளீட்ஸ் சாரியில் கரெக்டாக நிற்கும். நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி கொஞ்சம் 2-3 சேஃப்டி பின் எக்ஸ்ட்ரா போட்டு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட். இந்த கான்செப்டில் நமக்கு செஸ்ட் ப்ளீட் பர்ஃபெக்டான மெஷர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அயன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த சாரீ ஸ்டிஃபாக நிற்க போகிறது கிடையாது. நம்ம ப்ளீட்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து நமக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டுக்கு தேவையான மாதிரி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ சென்டர் ப்ளீட்ஸும் அதே மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ, எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எல்லா ப்ளீட்ஸும் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு எப்பயும் போல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் பண்ணால் போதும். இது எதுக்குன்னா, டக்கின் பண்ணும்போது நமக்கு பல்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கையிலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதுவே போதும் தான். இப்போ பின் போட்டு லாக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒரு 7 to 10 இன்ச்சஸ் கேப்பில் இன்னொரு சேஃப்டி பின் போடுவோம் இல்லையா, அதை அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம கீழே ப்ளீட்ஸ் செட் பண்ணுறது அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே இந்த ப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும், நல்லா ஸ்ப்ரெட்டிங் வேணுமா, இல்லை லைட்டாக ஸ்ப்ரெட்டிங் வேணுமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா, எல்லாத்தையும் பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட்டிங் பண்ணி அயன் பண்ணிப்போம். இந்த மெத்தடில் நம்ம அயன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கையிலேயே நல்லா அப்படி 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ப்ளீட்ஸ் நான் ஃப்ளஃபியாக வேணுங்கிறதுனால அப்படியே விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளஃபியாக வேண்டாம், கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் ஆகட்டும், பட் அயன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கையிலேயே ஒரு 2 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் செட் ஆகிடும். இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ரீ ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.